காலை 6 மணி. அபி காஃபி. அதுக்குள்ள அம்மா என் யூனிஃபார்ம், அம்மா டிஃபன், அபி என் ஆஃபீஸ் ஷர்ட் அயர்ன் பண்ணலையா? ஒரே வீட்டில் 3 பேரும் அவளையே கூப்பிடுறாங்க. அவள் மட்டும் ஒரு சிரிப்போட வரேன் வரேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு சோர்வு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, எதுக்கு எல்லாத்தையும் மெதுவாக செய்கிற, முன்னாடியே செஞ்சு வைக்க கூடாதா அப்படின்ட்டு கணவன் கத்துனான். காலையில் ஒரு வார்த்தை தான் சொன்னான், நீ சும்மா வீட்டில் இருக்க. அந்த ஒரு வார்த்தைக்காக அவ 2 நாள் வீட்டை விட்டு வெளியே போனான். அதுக்கப்புறம் ஒரு வீடு எப்படி தலைகீழாக மாறுச்சுன்னு தெரியுமா? அது தெரிஞ்சுக்க வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். காலை 5 மணிக்கே எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு பால் வாங்க போயிட்டு காஃபி போட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு கிட்ஸ் யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணிவிட்டு ஸ்கூல் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிவிட்டு வாட்டர் கேன் செக் பண்ணிவிட்டு இபி பில் கட்டியாச்சான்னு பார்த்து கேஸ் தீர்றதுக்கு முன்னாடியே புக் பண்ணிவிட்டு மில்க் அக்கௌண்ட் சரியாக போயிருக்கான்னு பார்த்து க்ரோசரி லிஸ்ட் ரெடி பண்ணி அப்புறம் மாமியாருக்கும் மருந்து வாங்கி பிள்ளைய ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வர வழியில் வெஜிடபிள் மார்க்கெட்டில் போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு 20 ரூபாய் சேமிக்கணுன்ட்டு 3 கடை சுற்றிட்டு வீட்டுக்கு வந்ததும் அகெயின் அதே வேலை, துணி துவைக்கணும், பாத்ரூம் கழுவணும், குக் பண்ணணும், லன்ச் பண்ணணும், எல்லாம் முடிச்சுட்டு அவளோட சாப்பாடு நேரம் மதியம் 2:30 மணி. ஆனால் கோல்டான சாப்பாடு தான் அவள் சாப்பிட்றான். எல்லாரும் தூங்குற நேரம் அபி லேப்டாப் ஓப்பன் பண்ணி அவளோட ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்ணுவாள். ஸ்கெட்ச் புக்ஸ், கலர் பென்சில், மெஷர்மெண்ட், பேட்டர்ன், அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவளுக்கு தூக்கம் வந்துடும். ஆனால் அவளோட ட்ரீம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு நாள் என் டிசைன் யாராவது போடணுன்ட்டு அவளோட ஆசை. கார்த்திக்கு இதெல்லாம் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது ஆஃபீஸ், சேலரி, இஎம்ஐ, ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ஃப்ரெண்ட் சொல்கிறான், உன் ஒய்ஃப் லக்கிடா, வீட்டில் ஏசியில் ஜாலியாக இருக்கா அப்படின்ட்டு. ஆமாம்ப்பா, சும்மா தானே வீட்டில் இருக்கா. அந்த வார்த்தையை கிச்சனில் நின்று கேட்ட அபி அப்படியே உறைஞ்சி போயிட்டா. அன்னைக்கு இரவு அபி மெதுவாக கேட்குறா, நான் சும்மா இருக்கேன்ட்டு நீங்கள் நிஜமாவே நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறா. அடுத்த நாள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறா. லன்ச் ரெடி பண்ணுறா, வீட்டை க்ளீன் பண்ணுறா, ஃப்ரிட்ஜில் ஃபுட்டை பண்ணி வைக்கிறா. ஒரு சின்ன நோட்டில் அவள் எழுதி வச்சுட்டு போகிறான், 2 நாள் நான் ஃபேஷன் ஒர்க் ஷாப் போகிறேன், வீட்டை பார்த்துக்கோ, அவ்வளவுதான். அபி இல்லாத அந்த 2 நாளை கார்த்திக் எப்படி சமாளிக்கிறான்னு பார்க்கலாமா? அடுத்த நாள் அலாம் வந்து ஸ்னூஸ் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு. மில்க் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. காஃபி கருகி போயிடுச்சு. பசங்க, அப்பா என்னோட சாக்ஸ் எங்கே, ஹோம்ஒர்க் ஃபைல் எங்கே, வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணல, ஸ்கூல் பஸ்ஸும் மிஸ் பண்ணிட்டாங்க, ஆட்டோக்கு டபுள் ரேட் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புனா, ஆஃபீஸ்க்கு போனால் லேட், பாஸ் கால், வீட்டுக்கு வந்தால் சிங்க்கு ஃபுல்லாக இருந்துச்சு, வாஷிங் மிஷினில் சோப்போட மறந்துட்டான், துணி இன்னும் டர்ட்டி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே என்ன கஷ்டம்னா க்ராசரிஸ் இல்லை, ரைஸ் முடிஞ்சு போச்சு, கேஸ் ஆல்மோஸ்ட் எம்டி, வெஜிடபிள் வாங்க போகிறாரு, என்ன வாங்கினோன்னே தெரியல, ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறான், ராங் ஐட்டம் வந்துச்சு, பசங்க அம்மா மாதிரி சாம்பார் இல்லை, நல்லாவே இல்லை சாப்பாடு. கார்த்திக் ஃபர்ஸ்ட் டைம் அமைதியாக இருந்தான். இப்போ தான் அவனுக்கு உண்மையெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. இபி ரிமைண்டர், மில்க் பேமெண்ட், ஸ்கூல் ஃபீஸ், பிளம்பர், கொரியர், கேஸ் புக்கிங், மெய்ட் லீவ், ஒவ்வொரு ஃபோன் கால்க்கும் அபி மேடம் இருக்காங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போதான் இந்த வீட்டு யாரால் ஓடுதுன்னே அவனுக்கு புரியுது. ஒர்க் ஷாப்பில் காவியா டிசைன் ப்ரெசென்ட் பண்ணுறா. ஜட்ஜஸ் எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. ஒரு பொட்டிக் ஓனர், உங்கள் டிசைன் ரொம்ப யூனிக், ஃப்ரீலான்ஸ் ஒர்க் ஆஃபர் கொடுத்தாங்க. அவளோட கண்ணில் சந்தோஷ கண்ணீர். அதுக்கு அடுத்த நாள் காலையில் அபி வீட்டுக்கு வரா. வாசலை திறக்கிறா. பார்த்தோன்னா அவளுக்கு ஒரே ஆச்சரியம். வீடு க்ளீனாக இருந்துச்சு, கிச்சன் க்ளீனாக இருந்துச்சு, சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. கார்த்திக் ஆப்ரோன் போட்டுட்டு நிற்கிறான். அவன் மெதுவாக சொல்கிறான், நான் நினச்சேன் நான் இல்லாமல் நீ எதுவும் இல்லைன்ட்டு, ஆனால் நீ தான் இந்த வீட்டோட பேக் போன், நீ இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லைன்ட்டு சொல்கிறான். அவளோட ஃபேஷன் டிசைன் ஃபைல் எடுத்துக்கிட்டு இனிமே உன் கனவு நம்மளோட கனவுன்னு சொல்கிறான். 6 மாதம் கழித்து அபி ஆன்லைன் பொட்டிக் ஆரம்பிக்கிறான். கார்த்திக் தான் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறான். நண்பர்களே, ஒரு ஹோம் மேக்கரை வீட்டில் தானே இருக்கேன்னு சொல்லாதீங்க. அவங்க வீட்டில் இருக்கல, அந்த வீட்டையே இயக்குறாங்க. அவங்க அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருப்பாங்க. எல்லாரும் தூங்கின பிறகு தான் ஓய்வு எடுப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, ப்ரமோஷன் கிடையாது, லீவ் கிடையாது. ஆனால் அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் விலை மட்டும் இல்லை. ஒரு ஹோம் மேக்கர் சமைக்கிறது சாப்பாடு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தோட ஆரோக்கியம். அவங்க செலவு பண்ணுறது பணம் மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தோட எதிர்காலம். அவங்க வளர்க்கிறது குழந்தைகள் மட்டும் இல்லை, நாளைய சமுதாயம்.
ஒரு வீடு அழகா இருக்கிறதுக்கு காரணம் சுவர்கள் இல்லை, அந்த வீட்டுக்காக தன்னையே மறந்து வாழ்ற ஹோம் மேக்கர். அவள் இல்லாத நாள் தான் அவள் இருந்த ஒவ்வொரு நொடியின் மதிப்பு புரியும். ஒரு ஹோம் மேக்கர் தான் ஒரு வீட்டோட இதயம், ஒரு குடும்பத்தோட முதுகெலும்பு, ஒரு வாழ்க்கையோட அமைதியான ஹீரோ. அவர்களை நேசியுங்கள், மதியுங்கள், நன்றியுடன் பாராட்டுங்கள். ஏனெனில் ஒவ்வொரு வீட்டை கட்டுவது சுலபம், ஆனால் ஒரு இல்லத்தை உருவாக்குவது ஒரு ஹோம் மேக்கரோட வேலை தான். அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இல்லை, ஒரு ஹோம் மேக்கர், ஒரு வீட்டை நடத்துகிற சிஇஓ, ஒரு குடும்பத்தோட முதுகெலும்பு. ஹோம் மேக்கர்ஸ் பி ப்ரவுட். இந்த வீடியோ உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைகளும் பார்க்கட்டும். அவங்களுக்கு தெரியட்டும் நீங்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி நடக்கும்னு அவங்களும் உணரட்டும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட சஜஷன்ஸை வரவேற்கிறேன். அதுதான் என்னை இன்னும் நிறைய வீடியோஸ் போட தோணும். நன்றி.